நீங்கள் டெய்லி சாப்பிட்ற தாலையே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு தால் பாலக் தடுக்கா ரெசிபியாக பண்ணிடலாமா? ஆம்லேட்டோட சூடான சாதத்தில் நெய் விட்டு அதை சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்பவே யம்மியாக இருக்கும். நான் இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு சர்வ் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக கிட்ஸை சாப்பிட வைக்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம், சின்னதாக கட் பண்ண இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே நான் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியும் சேர்த்து கட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 50 சிறுபருப்பை பச்சை மிளகாய் சேர்த்து ப்ரெஷர் பேனில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அது தனியாக இருக்கட்டும். இப்போ வேக வச்ச வெங்காயம் கூட தக்காளி சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க பாலாக்கீரையை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கீரையை வெங்காயம் தக்காளி கூட நல்லா கோட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு கீரை நல்லா இந்த அளவுக்கு ஆயிரும். ஒரு 2 மினிட்ஸ்ல பச்சை மிளகாயும் சிறுபருப்பையும் வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிறுபருப்பு வேண்டாம்னா துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு பார்த்து செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீரையில் ஆல்ரெடி நிறைய உப்பு இருக்கும். அதனால நான் இன்னைக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி டெய்லி டிஃபன் பாக்ஸ் ஐடியாஸ் மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.